ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உக்ரைனோட ராணுவம் டெய்லி காலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்வார்கள் என்றால், நேற்று நைட் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 50 மிசைல்களை லான்ச் பண்ணினார்கள். அதில் நாங்கள் 45 மிசைல்களை காற்றிலே சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு ரொம்ப கெத்தா புள்ளி விவரங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் உலக ஊடகங்கள், மேற்குலக ஊடகங்கள் தங்களுடைய முதன்மை செய்தியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் ரஷ்யா ரொம்ப வீக்காக மாறிட்டார்கள் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். ஆனால் இப்போ திடீரென உக்ரைன் ராணுவத்தோட ஏர்போர்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்கோர் கார்டை காட்டுறதையே நிறுத்திட்டார்கள், இந்த புள்ளியை சொல்வதையே நிறுத்திட்டாங்க. சமீபத்தில் ரஷ்யா தரப்புலேருந்து 120 ட்ரோன்களை அனுப்பி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதில் 98 ட்ரோன்களை சுட்டு தள்ளிட்டோம் என்று சொன்ன உக்ரைன் மொத்தம் எத்தனை மிசைல்கள் வந்துச்சு, அதில் எத்தனை மிசைல்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கோம், என்ன வகையான மிசைல்களை சுட்டு வீழ்த்தி இருக்கோம் என்பதற்கான தகவல்கள் அந்த மேட்டரிய உக்ரைன் இப்போ மொத்தமாக மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த திடீர் அமைதி என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும். உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களோட இராணுவ பாதுகாப்பு சார்ந்த விஷயம், அதாவது செக்யூரிட்டி மிசர். ரஷ்யா அவங்களோட அட்டாக் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நாம் எவ்வளவு மிசைல்களை, ரஷ்யாவோட எத்தனை மிசைல்களை சுட்டு தள்ளிட்டோம் என்ற புள்ளி விவரங்களை கொடுத்தா அது ரஷ்யாவுக்கு சாதகமாக போயிடும் அப்படின்னு உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச அரசியல் வல்லுநர்களும் புளூம்பர்க் மாதிரியான ஊடகங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான உண்மையான காரணம் உக்ரைன் சொன்னதில்லை. உக்ரைன் கிட்ட இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட போர்மேஷன் ரொம்பவே மோசமாக மாறிடுது. அதாவது உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான மிசைல்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கான மிசைல்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதை வெளியே சொன்னால் உக்ரைன் மக்களுக்கு பயம் வந்துடும், நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய பதட்டமானது உருவாகிடும் என்று பயந்து தான் உக்ரைன் இந்த புள்ளி விவரங்களை மறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்பது உலகத்தில் இருக்கின்ற இராணுவ வல்லுநர்களும் அமெரிக்காவோட செய்தி ஊடகமாக இருக்கின்ற புளூம்பர்க் தரப்பில் இருந்தும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். உக்ரைனோட வான் பாதுகாப்பு, அதாவது உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு அடிவாங்கி இருக்கு என்பதை கொஞ்சம் எண்ணிக்கையை வச்சு பார்ப்போம். போன மாதம் மட்டுமே ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 195 பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்காங்க. அதில் எத்தனை மிசைல்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க என்பதை பார்த்தா வெறும் 29 மிசைல்களை மட்டும்தான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 40 மிசைல்கள் டார்கெட்டை அடிக்காமல் மிஸ் ஆகி இருக்கு. அப்போ மீதி இருக்கிற நூற்றுக்கணக்கான மிசைல்கள் நேராக உக்ரைனோட முக்கியமான இடங்கள் மேலே ரஷ்யா உக்ரைனுக்கு எந்த இலக்குகளை டார்கெட் பண்ணினாங்களோ அதன் மீது வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தி அதனை நியூட்ரலைஸ் பண்ணி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய அட்டாக்கில் ரஷ்யா லான்ச் பண்ணின 28 பாலிஸ்டிக் மிசைல்களில் ஒரே ஒரு மிசைலை கூட உக்ரைனால் தடுக்க முடியலை. அதாவது 0 சக்ஸஸ் ரேட். அதாவது உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் 0 சக்ஸஸ் ரேட்டை தான் எடுத்திருக்கு. சரி, ரஷ்யா இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். உண்மை சொல்ல போனால் ரஷ்யா இப்போ ரொம்ப சாமர்த்தியமாக யோசிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். உக்ரைன் கிட்ட அமெரிக்கா கொடுத்த பேட்ரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பு, அதாவது அமெரிக்கா அப்படி தான் சொல்கிறார்கள், தங்களுடைய பேட்ரியோ சிஸ்டம் என்பது உலகத்தரம் வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்கிறார்கள். பட் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், ஈரான் அமெரிக்கா போராக இருக்கட்டும், அதில் இந்த பேட்ரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி செய்யப்பட்டது என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்துருக்கோம். சரி, ஓகே, நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பேட்ரியோட் ஏவுகணை ஒன்றோட விலை, இந்த பேட்ரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கின்ற ஒரு மிசைலோட விலை மட்டுமே பல மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்களை அமெரிக்காவில் அவ்வளவு சீக்கிரம் உற்பத்தி பண்ண முடியாது. இதனை உற்பத்தி பண்ணுறதுக்கு பல காலம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அமெரிக்காவில் சீக்கிரம் உற்பத்தி பண்ண முடியாத காரணத்தால் இதனுடைய பற்றாக்குறை சீக்கிரமே இப்பட ஆரம்பிக்கும். இது ரஷ்யாவுக்கு தெரியும். இதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான்கிட்ட இருந்து வாங்கின ரொம்ப மலிவான சாகிட் ட்ரோன்களை 100 கணக்கில் ஒரே நேரத்தில் உக்ரைனுக்கு எதிராக லான்ச் பண்ணுகிறார்கள். இதனால் உக்ரைன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரோன்கள் தங்களுடைய ஊருக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தங்கக்கிட்ட இருக்கின்ற கோடிக்கணக்கான மதிப்பிலான பேட்ரியோட் மிசைல்களை, அந்த மலிவான ட்ரோன்களை அடித்து காலி பண்ணுறதுக்காண்டி லான்ச் பண்ணுவார்கள். இப்படி உக்ரைன் கிட்ட இருக்கின்ற மிசைல்கள் எல்லாமே தீர்ந்து போய் அவங்களோட ரேடார் அமைப்புகள் எல்லாமே எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரஷ்யா அவங்களோட அட்வான்ஸான ரொம்ப வேகமாக போகக்கூடிய பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை லான்ச் பண்ணுவார்கள். இப்படி லான்ச் பண்ணும்போது உக்ரைன் கிட்ட அதனை தடுப்பதற்கான மிசைல்களே இருக்காது. இதனால் ரஷ்யா லான்ச் பண்ணுற மிசைல்களோட வெற்றி சதவீதம் கிட்டத்தட்ட 90 தாண்டி இருக்கும். இது உக்ரைனுக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்துது. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு வருகின்ற வடகொரியா பற்றி பார்க்கணும். உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செல்சவ்கள் இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்கார்.
ரைசாக்கு கேள் பண்ண வடகொரியா சும்மா வெறும் மிசைகளை மட்டும் அனுப்பல, நேரடியாக 50,000 வடகொரிய வீரர்களை போர்க்களத்துக்கு அனுப்ப போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, போன மாதம் வரைக்கும் 30,000 பேர், அதாவது 30,000 இராணுவ வீரர்களை தான் அனுப்ப போகிறார்கள் என்று சொன்ன உக்ரைன் இப்போ அந்த எண்ணிக்கையை 50,000 இராணுவ வீரர்களை உயர்த்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே கேர்ஸ் பகுதியில் 14,000 வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் வந்து உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட்டு அதில் உக்ரைனோட வீரர்களை விரட்டி அடித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த போரில் நிறைய வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், நிறைய பேர் காயமடைந்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அவர்களுக்கான ஒரு மெமோரியலையும் வடகொரியாவில் கிம் ஜாங் உன் அவர்கள் உருவாக்கி இருந்தார். அதுக்கான செய்தியும் வெளியே வந்திருந்தது. கண்காணிங்க எல்லாம் பேசியிருந்தார். கிம் ஜாங் உன் அவர்கள் இதை பற்றி கவலைப்பட்டு தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுண்டு இன்னும் அதிகமான இராணுவ வீரர்களை ரைசாக்கு ஆதரவாக கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. இது மேற்குலக நாடுகள் சொல்கிறார்கள். பட் இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியலை. சரி, வடகொரியா தங்களுடைய இராணுவ வீரர்களை ரைசாக்கு ஆதரவாக கிளம்புறதுனால வடகொரியாவுக்கு என்ன லாபம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது, லைவ் வார் அனுபவமானது கிடைக்கும். அதாவது நேரடி போர் அனுபவமானது வடகொரியாவோட இராணுவ வீரர்களுக்கு கிடைக்கும். வடகொரியா பல வருஷமாக போரே பண்ணாமல் இருக்காங்க. இப்போ உக்ரைன் போர்க்களத்தில் அவங்களோட மிசைகளும் வீரர்களும் எப்படி வேலை செய்கிறாங்க என்பதை லைவாக கற்றுக்க ஒரு வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இரண்டாவது, டெக்னாலஜி பரிமாற்றம். ரைசா கிட்ட இருந்த அதிநவீனமான மிசைல் தொழில்நுட்பங்கள், லைசன்ஸுகள் மற்றும் பணத்தை இந்த இராணுவ வீரர்களின் மிசைகளை அனுப்புறதுக்கு பதிலாக கிம் ஜாங் உன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இதனால் வடகொரியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அண்ட் வடகொரியாவோட பஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வடகொரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக பார்க்கப்படுது. இப்போ உக்ரைன் உளவுத்துறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மேற்கு ரைசாவில் வடகொரியாவோட ஒரு பிரத்யேக மிசைல் படை வந்திறங்கி இருக்கான். அவங்கக்கிட்ட 120 பாலிஸ்டிக் மிசைல்களும் 6 ஏவுகணை செலுத்தும், அதாவது லான்ச்சஸும் இருக்குன்னு சொல்லப்படுது. வடகொரியாவோட KN-23 மிசைல்கள் தான் இப்போ உக்ரைன் மக்கள் மத்தியில் விழ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த KN-23 மிசைல்களை தான் ரைசா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உக்ரைனோட குற்றச்சாட்டு. இதனை உக்ரைன் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். பட் ரைசா இதனை செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது பொய்யா கூட இருக்கலாம். சரி, இந்த மிசைல்கள் வந்து விழுகிறதால ரைசாவோட தாக்குதலால் உக்ரைனில் இருக்கிற சாதாரணமான மக்களுக்கு என்னதான் ஆகுது என்பதை பார்ப்போம். உக்ரைனோட தலைநகரமாக இருக்கின்ற கீவில் நைட் நேரங்களில் பயங்கரமான வெடிச்சத்தமானது கேட்குது. மக்கள் எல்லாருமே பயந்து போய் பூமிக்கு அடியில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்களில் போய் ஒழுகிறார்கள். என்னடா அந்த தாக்குதலேருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காண்டி. சாப்ரோசேசியா நகரத்தில் ரைசா லான்ச் பண்ணின தாக்குதலில் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் உட்கட்டமைப்புகள் மேலே விழுந்து 5 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் 20க்கும் மேற்பட்டோர் உடம்புல பலத்த காயங்களோட தப்பியிருக்கிறார்கள் சொல்லப்படுது. சரி, இதற்கு ஐநா சபை தரப்புலேருந்து என்ன சொல்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இதற்கு ஐநாவோட மனிதாபிமான அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ரைசா இப்போ வேணுமென்றே மக்கள் வாழ்கிற இடங்கள், கரண்ட் ஆஃபீஸுகள், ரயில்வே லைன்களுக்கு உருவச்சு அடிக்கிறாங்க. டினிப்ரோ நகரத்தில் உலக சுகாதார அமைப்போட மெயின் குடோன் ஒன்று இருந்துச்சு. அங்கே முன்னணி போர்க்களத்தில் காயப்படுற மக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் தேவையான மருந்து பொருட்களை சேமித்து வச்சிருந்தான். ரைசா லான்ச் பண்ண மிசைல்கள் நேராக அந்த குடோன் மேலே விழுந்து மொத்த மருந்துகளும் தீப்பிடிச்சு சாம்பலாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உணவு கொண்டு போன உலக உணவு திட்டத்தோட லாரிகள் மேலே ரைசா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதனால் உக்ரைன் மக்கள் சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் அல்லாற்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அலறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று கூத்தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். சரி, இவர்கள் சொல்வது எல்லாமே ஓகே தான். ஆனால் இதில் ஒரு சில கேள்விகள் எங்களுக்கு கேட்க தோணுது. இப்போ ரைசா மட்டும்தான் மக்களை குறி வைக்கிறார்களா? உக்ரைன் என்ன செய்கிறார்கள்? உக்ரைன் தான் ரைசாக்கு இருக்கின்ற மக்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். அதுக்கான வீடியோஸும் ரிலீஸ் ஆகுது. ட்ரோன் தாக்குதல்கள் கை லெவல் பில்டிங், அதாவது கை ரைஸ் பில்டிங்கில் போய் தாக்கி அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் தீப்பற்றி எரிவதற்கான வீடியோஸ் வெளியே வருது. பீச்சில் இருந்த மக்களுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதலை உக்ரைன் நடத்துகிறார்கள். அதுக்கான வீடியோவும் ரிலீஸ் ஆகியிருக்கு. மக்கள் குடியிருப்புகளை குறிவைச்சு தாக்குகின்ற வீடியோஸ் அடிக்கடி ரிலீஸ் ஆகுது. மக்கள் போகின்ற வாகனங்கள் மீது உக்ரைன் ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதலை நடத்துகிறார்கள். அதுக்கான வீடியோஸும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்படி உக்ரைன் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். மக்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறிவைக்கும் போது அதனை வேடிக்கை பார்த்து அமைதியாக இருந்த இந்த ஐநா சபை ரஷ்யா மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கு மட்டுமே கேள்வி கேட்கிறார்கள். ஏன் அதை பற்றி மட்டும் பெருசாக பேசுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்பிலிருந்து மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு தான் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறார்கள். நிறைய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் இருக்கின்ற குடங்களில் தான் ஆயுதங்களை சேமித்து வைக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது ரஷ்யா அந்த பகுதியில் தாக்காமல் இருப்பார்கள் என்று நினைக்கிறது முட்டாள்தனம்.
ஆகவே ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலை நைட் செய்கிறார்கள். நைட் நேரத்தில் மக்கள் அமைதியாக தங்களுடைய வீட்டுக்கு இருப்பார்கள். இதனால் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலால் மக்களுக்கு பெரிய அளவில் இழப்புகளும் சேதங்களும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காண்டி தான் ரஷ்யா இப்படி தாக்குதல் மேற்கொள்கிறார்கள். ஆகவே உக்ரைன் தான் ரஷ்யாவுக்கு இருக்கிற மக்கள் குடியிருப்புகளை முதல்ல கை வச்சார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ரத்தத்துக்கு ரத்தம் என்ற மாதிரியே ரஷ்யா இப்போ பதிலடியை கொடுக்கிறார்கள். பட் இதனை உக்ரைனால் சமாளிக்க முடியாது என்பதுதான் உண்மை. சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து உக்ரைன் தப்பிக்க என்னதான் வழியானது இருக்கின்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். ஒரே ஒரு வழி, சிம்பிளான வழி என்னென்றால் ரஷ்யாவோட நிபந்தனையை ஏற்று இந்த போரை முடிப்பது தான் உக்ரைனுக்கு நல்லது. பட் இதனை உக்ரைன் செய்வார்களான்னு பார்த்தா அதோட சந்தேகம். உக்ரைனிய அதிகாரிகள் சர்வதேச நாடுகள்கிட்ட 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறார்கள். முதலாவது, எங்களுக்கு காசு மட்டும் கொடுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்களே ரஷ்யாவை சமாளிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவாலேயோ அல்லது ஐரோப்பாவாலேயோ ஒரு மிசைல்களை தயாரிக்க ஆகிற செலவை விட எங்களுடைய நாட்டில் தயாரிக்க அந்த மிசைலை தயாரிப்பதற்கு ஆகின்ற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் எங்களுக்கு ஆயுதமாக அனுப்பாமல் பணமாக அனுப்புங்க, நாங்களும் எங்கள் நாட்டுக்கு தேவையான டபுள் மடங்கு ஆயுதங்களை தயாரிக்கிறோம்னு சென்சவுக்கு சொல்லியிருக்கார். பட் உக்ரைனுக்கு பணமாக கொடுத்தால் அதில் எப்படி ஊழல் பண்ணுவார்கள் என்பதை நாங்கள் அனைவருமே அறிஞ்சிருக்கோம். ஆகவே இப்படி பணமாக கொடுப்பார்களான்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம். இரண்டாவது, ரஷ்யாக்கான எலக்ட்ரானிக் உதிரிப்பாங்கள் கிடைக்காம அதற்கான புளோக்கேட்டை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யா தயாரிக்கின்ற பாலஸ்டீன் மிசைல்களில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக் சிப்புகள் உக்ரைனுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்கின்ற ஒரு சில நாடுகளில் இருந்து தான் ரஷ்யாவுக்கு போகுது. அந்த சப்ளை முதல்ல உலக நாடுகள் பிளாக் பண்ணணும்னு உக்ரைன் தரப்புலேருந்து கத்திக்கொண்டு இருக்கிறார்கள். மூணாவது, டம்பேவோகளோட வாக்குறுதி. அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் டம்பேவோகள் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ரியோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உக்ரைனில் வச்சு சொந்தமாக தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸை, அதாவது மேனுஃபேக்சரிங் லைசன்ஸை சீக்கிரமே உக்ரைனுக்கு கொடுக்க சொல்லியும் அமெரிக்கா கிட்ட சென்சவர்கள் கேட்டிருக்கார். பட் இது அனைத்துமே நடக்குமான்னு பார்த்தா அதோட சந்தேகம் தான். ஏன்னாண்டா இப்போ ரஷ்யா பயங்கரமாக அடிக்கிறார்கள். ரஷ்யாவுக்கான புளோக்கேட்டை போடலாமான்னு பார்த்தா அது சந்தேகம், அது நடக்காது. சரி, ட்ரம்பினுடைய வாக்குறுதியை பொறுத்தவரை பேட்ரியோட் மிசைல்களை உக்ரைனில் வச்சு தயார் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தாலும் உக்ரைனில் வச்சு தயார் செய்ய முடியுமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னாடா ரஷ்யா அதனையும் கூட வச்சு அடிப்பார்கள். இப்போ நாம் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். போர் இப்போ மிசைல்களை யார் அதிகமாக லான்ச் பண்ணுகிறார்கள் என்ற கட்டத்தை தாண்டி யார்கிட்ட அதிக பணமும் ஆயுதமும் தயாரிக்கிற திறனும் இருக்குன்னு பார்க்குற ஒரு பொருளாதார போராக மாறிடுது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக செய்யலைனாலும் வடகொரியாவோட உதவியோடு ரஷ்யா உக்ரைன் முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நாடுகளுக்கு இருக்கு. இந்த நிலைமையை எங்கே போய் முடியும், இந்த பிரச்சனை இதனால் எங்கே போய் முடியும் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எதுப்படியோ உக்ரைன் தரப்புலேருந்து தங்களுடைய ஆயுதங்களுக்கான இழப்புகள், தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட பின்வாங்கலை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் புள்ளி விவரங்கள் சொல்வதை மறைக்கிறார்கள். பட் இது உக்ரைனுக்கு பேக்ஃபயராக தான் மாறும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிளக்குமென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.